வெல்கம் டு ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் கிளாஸ் 11 பார்க்க போகிறோம். கிளாஸ் 11ல் டேபிள் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் கிளாஸ் போகலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இன்சர்ட் மெனுவில் பேஜஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேபிள்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டேபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? ஸோ நம்ம நிறையா இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் வந்து பயன்படுத்துவோம். ஓகே. ஸோ எம்எஸ் வேர்டில் இந்த டேபிளை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது? சரியா? ஸோ இன்சர்ட் மெனுவில் செகண்ட் பேலட். ஓகே, செகண்ட் பேலட் வந்து டேபிள்ஸ். ஓகே. ஸோ இந்த டேபிள்ஸ் வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா, 3 விதமாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ நான் டேபிள்ஸ் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாக்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த பாக்ஸஸ்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு செல்லுன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ பாருங்களேன், இப்போ இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ரோனா என்ன, காலம்னா என்ன அப்படின்னு புரியுதா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? அந்த டேபிளில் எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ கர்சரை வந்து நான் என்ன பண்ணுறேன், எம்எஸ் வேர்டில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் டேபிளை கொண்டு போயிட்டேன். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த பாக்ஸை வந்து நான் கொண்டு போகிறேன். மவுஸை ட்ராக் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு கீழே வந்து நான் எத்தனை பாக்ஸ் நான் கொண்டு போகிறேனோ அத்தனை பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து க்ரியேட் ஆகும். தெரியுதா? ஓகேவா? சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரோ 4 காலம் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? மவுஸை கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு உங்களுக்கு டேபிள் போதும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்சர்ட் ஆயிடும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். நேம், தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் மார்க். சரியா? ராஜு சோலா மூர்த்தி. சரியா? நேம் டைப் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து மார்க் வந்து என்ட்ரி போடுறேன். சரியா? மார்க் என்ட்ரி போடுறேன். நான் ஜூம் பண்ணுறேன். தெரியுதா? ஸோ ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 காலம் 4 ரோ இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டேபிளை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு டிசைன்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டேபிளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டேபிளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இட்டாலிக் எடுத்துட்டேன். ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா மேனுவலாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் கலர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபாண்ட் கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரியா? சரியா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. சரியா? செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் மெனு போகிறேன். இந்த டேபிளை வந்து கொண்டு வரேன். இதில் ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் டேபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் வந்து இன்சர்ட் டேபிள். இன்சர்ட் டேபிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை காலம் எத்தனை ரோ அப்படிங்கிறது கேட்கும். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், பாக்ஸாக இருந்துச்சு, மவுஸை ட்ராக் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து டேபிள் வந்து டிஸ்பிளேயில் வந்துச்சு. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை காலம் எத்தனை ரோ வேணும் அப்படின்னு இங்கே கொடுக்க போகிறோம். சரியா? எனக்கு வந்து 4 காலம் 4 ரோ. ஓகேவா? கொடுத்துக்குங்க. ஸோ
ஸோ கீழே உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஓகே அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கிடைச்சிருச்சா. ஸோ நான் இங்கே ட்ராக் பண்ணவே இல்லை. ஸோ நான் எத்தனை ரோ எத்தனை காலம் வேணும்னு தான் கேட்டேன். ஸோ எனக்கு வந்து டிஸ்பிளேல வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈஸியஸ்ட் மெத்தட். புரியுதா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி, இதை ஸ்லைட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட். புரியுதா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டாவது மெத்தட். ஓகேவா? இது ரெண்டாவது மெத்தட். தேர்டு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணுற மெத்தட். ஸோ இன்செர்ட் போங்க, டேபிள் கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ரா டேபிள் அப்படின்னு மூணாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தெரியுதா? ட்ரா டேபிள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரோவாக வந்து ட்ரா பண்ணணும். சரியா? ஸோ கிளிக் பண்ணுறேன், எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணி இழுங்க. சரியா? ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, second row, third row and fourth row. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் அண்ட் ஃபோர்த் காலம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும். புரியுதா? இதுதாங்க 3 மெத்தட். ஓகே, இதில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம். ஸோ இது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பாக்ஸ் வருது. இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடு, இதில் இவ்வளோ ரோ இவ்வளோ காலம் தான் நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ஈஸி மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மெத்தட் தான். இது இன்சர்ட் டேபிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நமக்கு எத்தனை காலம் எத்தனை ரோ வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காலம் கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளேயில் வரும். சரியா? ஸோ செகண்ட் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள். தேர்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள், அதாவது நார்மல் டெக்ஸ்ட்டை டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது. சரியா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து டிசேபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி கொண்டு எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். நேம், டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், தமிழ், டேப் கீ, இங்கிலீஷ், மேக்ஸ். நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ நார்மலாக இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டேபிள் மாதிரி ஸ்பேஸ் விட்டு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. இதை என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டேபிள் கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளில் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ எனேபிள் ஆகிரும். சரியா? இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோ கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை ரோ எத்தனை காலம் அப்படிங்கிறது தெரியும். அதாவது 3 ரோ 4 காலம் வந்து இருக்குது. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 4 காலம் நான் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதில் கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருந்தாலும் கொஞ்சம் தப்பாக தான் வரும். ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. இப்போ செலக்ட் பண்ணுறேன். இன்சர்ட் டேபிள், கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ காலம் வந்து 4 காலம் கொடுத்து பாருங்கள்.
ஸோ எனக்கு அலைன்மெண்ட் தப்பாக்குனா இதாக இருக்குது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ நார்மலாக டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள், டேபிளை கன்வெர்ட் பண்ணுங்கள். பார்ப்போமா. இன்சர்ட் டேபிள், கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள், காலம் வந்து 3 காலம்ஸ், ரோ ஒன்று தான் கேட்குது. இந்த ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ எனக்கு தப்பாக வருது சரிங்களா. ஸோ நீங்கள் போட்டு பாருங்கள். நார்மலாக டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டேபிளை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் போகலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட், இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் டேபிள் வந்து கொண்டு வரோம் சரியா. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து படிப்போம். எக்ஸல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். எக்ஸலில் வந்து நம்ம எதுக்காண்டி போடுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வேர்டில் போட்ட டேபிள் அதே தான் வந்து எக்ஸல்லே நம்ம போட போகிறோம். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு, எக்ஸலில் வந்து நம்ம நிறையா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுவோம். சம்மு, ஆவரேஜு, கவுண்ட்டு, மேக்ஸிமம், மினிமம், இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இப்போ நான் எக்ஸலில் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணி அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேர்டுக்கு கொண்டு வர போகிறேன். புரியுதா. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸல் சீட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எக்ஸல் படிக்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்த்த மாதிரி தான். இது வந்து காலம் சொல்லுவோம், இது வந்து ரோன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ரோவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஏ காலம், பி காலம், சி காலம், டி காலம். புரியுதா. ஓகேவா. ஸோ இதே மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். இங்கே மாதிரி தான் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஸோ டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு நான் வந்து டோட்டல் போடுறேன். டோட்டலுக்கு வந்து நம்ம வந்து சம் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நான் பின்னாடி படிப்போம் பாருங்கள். ட்ராக் பண்ணி நான் வந்து ஃபார்ம்லாம் போட்டேன். ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் சுருக்கிட்டேன். எவ்வளோ தேவை கிடையாது. சரியா. சுருக்கிட்டு என்ன பண்ணுறேன், வெளியில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். புரியுதா. இப்போ உங்களுக்கு தெரியுதா வேர்டில் நம்ம டேபிள் போடுறதுக்கும் எக்ஸலில் டேபிள் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ இதுதான். ஸோ எக்ஸலில் போடும்போது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஓகேவா. இது ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ அடுத்து நம்ம எக்ஸல் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரியா. இந்த டேபிளில் லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவிக் டேபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த குவிக் டேபிள் தேர்லே இருக்குது. குவிக்காக வந்து நம்ம வந்து ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணுறது சரிங்களா. அதாவது அவங்களே வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்மெட் வந்து வச்சுருப்பாங்க. இந்த டேபிள் ஃபார்மெட் வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மெட்டை எடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டேபிள் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் குவிக் டேபிள் போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மெட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு சப்போஸ் வந்து எனக்கு இந்த ஃபார்மெட் இருக்குது, இந்த ஃபார்மெட் தேவைப்படுது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அங்கே என்ன ஃபார்மெட் இருந்துச்சோ அது அப்படியே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பிரிண்ட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து எனக்கு தேவை கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு உங்களோட டேட்டாவை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே, அனதர் டேபிள் நான் போட்டு காமிக்கிறேன். இன்சர்ட் டேபிள், குவிக் டேபிள். இப்போ எனக்கு இது கேலண்டர் மாதிரி வேணும் அப்படின்னா கேலண்டர் மாதிரி கொடுங்க, உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி வேணுமாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், குவிக் டேபிளில் போய் எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ இதுதாங்க டேபிள். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ இது கொஞ்சம் நல்லா பாருங்கள். சரியா? ஸோ நம்ம நிறைய இடத்துல நம்ம டேபிள் வந்து பயன்படுத்துவோம். சரியா? இப்போ ஸ்கூல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா டைம் டேபிள் போடுறது, மார்க் லிஸ்ட் போடுறது, ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேலரி டீட்டெயில்ஸு, அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நல்லா பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸை அடுத்து பார்க்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ.